ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? நான் எப்படி வெயிட் லாஸ் பண்ணேன் அப்படிங்கிறத தான் உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. நம்ம சேனலில் இப்போ புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னென்னா மார்னிங் எழுந்ததும் கொஞ்சம் ஹாட் வாட்டரில் கொஞ்சம் சியா சீட்ஸ் போட்டு குடிச்சிடுங்க. குடிச்சிட்டு நமக்கான ஒரு அரை மணி நேரம் டைம் ஒதுக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 15 மினிட்ஸாவது ஸ்டார்ட் பண்ண புதுசில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாகவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் ஒரு 15 மினிட்ஸ் பண்ணுங்கள். நம்ம உடம்புல உள்ள வேர்வை எல்லாமே வெளியே வரணும். அப்படி வந்தாவே நம்மளுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் உடம்பு இளைச்சிரும். நம்ம நல்லா 1 லிட்ரு மார்னிங்லேருந்து ஒரு நாளைக்கு ஒரு 4 லிட்ரு தண்ணி குடிக்கணும். அதை மட்டும் நீங்கள் எப்படியாவது மைண்டில் வச்சுக்கோங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து குடிச்சுக்கிறேங்க. நான் வாக்கிங் பண்ண போகும்போதே நான் 1 லிட்ரு வாட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபுல்லாக அதை குடிச்சிட்டு தான் வருவேன். எனக்குன்னு டைம் ஒரு 45 மினிட்ஸ் ஒதுக்குவேன். திருப்பி மார்னிங் சமைப்பேன். சமைக்கும்போது மார்னிங் சாப்பிடும்போது இட்லி நம்ம ஆவியில் அவிகிற பொருள் தான் அது. இட்லி, இடியாப்பம் அது எல்லாமே 2 இல்லைன்னா 3 எடுத்துக்கிறேங்க. எல்லாமே 2 இல்லைன்னா 3 வெயிட் பண்ண ஸ்டார்ட் பண்ண புதுசில் ரொம்ப பசிக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேங்க. அந்த பசிக்கும் போது பழங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க. தண்ணி அதிகமாக குடிங்க. இதை 2ஐயும் தவிர அந்த நேரத்தில் சாப்பிடக்கூடாத ஐட்டம் என்னென்னா அந்த ஆயில் ஐட்டம் அதிகமாக சாப்பிடாதீங்க. ஜங்க் ஃபுட் ஐட்டம் எதுவுமே சாப்பிடாதீங்க. கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ண ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு அந்த மாதிரி ஐட்டத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க. சப்போஸ் சாப்பிட்டாலும் ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அதிகமாக எடுத்துக்க வேணாம். எது சாப்பிட்டாலும் ஹாட் வாட்ரு வெது வெதுன்னு குடிக்கிற அளவுக்கு. அந்த மாதிரி குடித்தாவே பாதி உங்களுக்கு டைஜஷன் ஆயிரும். மார்னிங் இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி எது சாப்பிட்டாலும் 2 இல்லைன்னா 3ல் சாப்பிடுங்க. ராகி ஐட்டம் இல்லைன்னா ராகி கூழ், கம்பு கூழ் இந்த மாதிரி சாப்பிட்டுக்குங்க. நட்ஸு, பாதாம், பிஸ்தா, முந்திரி அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ப்ளஸ் அதோட பேரிச்சம்பழம் எடுத்து சாப்பிடுங்க. அப்புறம் நிலக்கடலை சாப்பிட்டுக்கிறேங்க பசிக்கும் போது, வறுத்த கடலை இந்த மாதிரி. நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சமாக உப்புமா, ஒயிட் சுகர் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுங்க. நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேங்க, இல்லைனா வெல்லம் சேர்த்துக்குங்க. நான் கொஞ்சமாக வச்சு கொஞ்சமாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உப்புமா தான் எடுத்து சாப்பிட்டேன். அந்த மாதிரி நீங்களும் சாப்பிட்டுக்குங்க. மார்னிங் இட்லி, தோசை, சப்பாத்தி எது எடுத்தாலும் 1 இல்லைன்னா 2 சாப்பிட்டுக்குங்க. எது சாப்பிட்டாலும் நல்லா ஹாட் வாட்டர் குடிங்க சாப்பிட்டதுக்கப்புறம். உங்களுக்கு மார்னிங் சாப்பிட்டது சாப்பாடு பத்தலை, எனக்கு வயிறு ஃபில் ஆகலை அப்படின்னா பழங்கள் எடுத்துக்குங்க. நான் மார்னிங் சாப்பிட்டு எனக்கு உண்மையாகவே பத்தலை. அதுக்கப்புறம் நான் 2 ஆப்பிள் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நான் சொம்பில் கிச்சன்லேயே நான் மோஸ்ட்லி அதிகமாக இருக்கிறதுனால வாட்டர் பாட்டிலே தண்ணி குடிச்சுக்குவேன். ஆனால் செம்பில் வச்சு தண்ணி குடிச்சிக்கிட்டே இருப்பேன். வெது வெதுன்னு தான் தண்ணி குடிப்பேன். இந்த கேக் எனக்கு இல்லை, இது பாப்பாவுக்கு, என்னோடய பாப்பாவுக்கு. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது புதுசாக ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்து ஏதாவது அவங்க கொஞ்சம் நல்லா பண்ணிட்டாங்கன்னா அவங்கள என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறது மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துட்ருப்பேன். இதை நம்ம பாப்பாவுக்கு வெட்டின கேக்கில் கொஞ்சம் பேலன்ஸ் எடுத்து வச்சதை எடுத்து நான் பாப்பாவுக்கு கொடுத்தேன். அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அனிமல்ஸ் எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து அவங்க எல்லாமே அம்மா நான் பண்ணிட்டேம்மான்னு காமிச்சிட்ருந்தேன். அதுக்காக நான் அந்த கேக் எடுத்து அவங்களுக்கு கொடுத்துட்ருந்தேன். இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நீங்கள் மோஸ்ட்லி மதியானம், அதுக்கப்புறம் மதியானத்துக்கு இப்போ மார்னிங் 7லேருந்து 8 மணி இந்த மாதிரி நீங்களே டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறங்க. 7 மணிலேருந்து 8 மணி இல்லைனா 8 மணிலேருந்து ஒரு 10 மணிக்குள்ள நம்ம எப்படியாவது ஒரு 1.5 லிட்டர் 2 லிட்டர் நம்ம தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறங்க. அப்படியே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் குடிக்க முடியும். நான் தண்ணியாக குடிக்கலை, நான் ஜூஸ் ஐட்டம் இல்லைனா ஏதாவது மோர் ஐட்டம், அந்த நேரத்தில் கோகோனட் வாட்ரு, இந்த மாதிரி கரும்பு ஜூஸ் அந்த மாதிரி நீங்கள் பிரித்து குடித்தாலும் குடிச்சிக்கலாம். 3 லிட்டர் தண்ணி இல்லைனா 2 லிட்டர் தண்ணி, 1 லிட்டர் இந்த மாதிரி ஜூஸ் ஐட்டம் அந்த மாதிரி குடிச்சிக்கலாம். மார்னிங்கில் இந்த மாதிரி ஏபிசி ஜூஸ் ஆனால் சாப்பிடாம மட்டும் இருக்காதீங்க. ஏபிசி ஜூஸ் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு வயிறு ஃபில் ஆகலைன்னா ஏதாவது மாதுளம்பழ ஜூஸு, கரும்பு ஜூஸு, ஏதாவது ஏபிசி ஜூஸு இந்த மாதிரி ஐட்டங்கள் ஏதாவது குடிச்சிக்கோங்க. சுத்தமாக எனக்கு பசியே இல்லைன்னா ஒரு ஓட்ஸ் கஞ்சி மாதிரியாவது சாப்பிட்டுக்கிறேங்க. இல்லைனா கோதுமை ப்ரெட்டில் ஒரு 4 ப்ரெட் சாப்பிட்டுக்கிறேங்க. வயிறை மட்டும் எம்டி ஸ்டொமக்கில் போட்டு நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு எப்போவுமே நினைக்காதீங்க. அந்த மாதிரி வெயிட் லாஸ் ஆகவே ஆகாது. ஏதாவது ஒன்று சாப்பிட்டுக்குங்க. கரெக்டான டைமிங்கில் பசிச்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் நம்மளுக்கே தெரியும் இது ஓகே அப்படிங்கிற மாதிரி. கொஞ்ச நாள் ஒரு 4 மந்த் இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் லிமிட்டோடு அதிகமாக சாப்பிட்டாலும் உங்களால் சாப்பிட முடியாது. கொஞ்சம் ஒரு மாதிரி வயிறே உங்களுக்கு ஏத்தம் கொடுக்குறது மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் சாப்பிட முடியாது. இதே நீங்கள் இப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். மார்னிங் சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் நான் ஃபுல்லாகவே சாப்பிட்டேன். அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது வேணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஏதாவது 1 இல்லைனா 2 எடுத்துக்குங்க. அதிகமாக சாப்பிட்டது மாதிரிலாம் சாப்பிடாதீங்க. நம்ம வெயிட் லாஸில் இருக்கும்போது நம்ம உடம்ப பசிக்கும் போதெல்லாம் பழங்கள் சாப்பிடுங்க. கொய்யாப்பழம் பெஸ்ட்டு. கொய்யாப்பழம் நிறையா சாப்பிட்டுக்குங்க. ஆப்பிள் சாப்பிட்டுக்குங்க. நான் அதெல்லாம் தான் சாப்பிட்டதை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன்.
மதியானத்துக்கு சமைக்கிறதுக்கு எல்லாமே நான் காய் நறுக்க ஆரம்பிச்சிட்டேன். பெரிய பாப்பா இங்கே விளாண்டுட்டு இருந்தாங்க, சின்ன பாப்பா தூங்கிட்டு இருந்தாங்க. மதியானத்துக்கு அதே மாதிரி சாதம், ஒரு குழம்பு, ஒரு பொரியல் அப்படி வச்சு சாப்பிட முடியாதவங்களுக்கு ஒரு சாதம் வச்சு 2 பொரியல் இல்லைன்னா ஒரு கூட்டு சாப்பிடுங்க. இல்லை 2 பொரியல் இந்த மாதிரி சாப்பிட முடியாது அப்படின்னா, ஏன்னா ஸ்டார்ட் பண்ணுற புதுசில் ரொம்ப பசிக்கும், அதனால் 2 பொரியல் நான் சொல்கிறேன். இல்லை அப்படின்னா சாதம் வச்சு, சாதம் வந்து கூட்டு பொரியல் சாப்பிட்ற அளவுக்கு கம்மியாக ஒரு கைப்பிடி அளவு தான் இருக்கணும். நிறையா சாதம் சாப்பிடக்கூடாதுங்க. முடிஞ்சது வரைக்கும் ஒயிட் ரைஸ் வந்து இந்த வெயிட் லாஸ் பண்ணும்போது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்குங்க. எனக்கு கொஞ்சம் முறுக்கு திங்கன் போல் இருக்கும். ஒரு முறுக்கு எடுத்து சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி நொறுக்கு திணிங்கள் சாப்பிடும்போது டக்கு டக்குன்னு வெதுன்னு நான் தண்ணி குடிச்சுக்குவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பசிக்கும் போது ஒரு 12 மணி 12:30 போல் கொஞ்சம் பசிச்சிச்சு. அப்போ நான் ஒரு 2-3 கொய்யாப்பழம், குட்டி குட்டி கொய்யாப்பழத்தை எடுத்து கட் பண்ணி குழந்தைங்களுக்குலாம் போட்டு சாப்பிட்டுட்டோம். அப்புறம் சமைச்சேன் நான். அந்த கேரட் பீன்ஸ் போட்டு முட்டை போட்டு பொரிச்சிட்டு சாதம், பீட்ரூட் பொரியல் தான் வச்சு சாப்பிட்டேன். சிம்பிளாக சாம்பார் வச்சுக்கிட்டு இந்த அளவு தான் நான் சாப்பிட்றது. இது நம்மளுக்கு கண்டிப்பாக பத்தாது ஸ்டார்ட் பண்ணுற புதுசில். இல்லைனா ஒரு முட்டை சாப்பிட்டுக்குங்க. எனக்கு பத்தலைன்னா நான் தண்ணியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பழங்கள் ஏதாவது சாப்பிட்டுக்குவேன். அப்புறம் மோர் எப்போவுமே நம்ம வீட்டில் வாங்கிட்டு வருவாங்க, அந்த மோர் ஏதாவது 2 பாக்கெட் இந்த மாதிரி குடிச்சுக்குவேன். மதியானம் சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணிலேருந்து அதுக்கப்புறம் ஒரு சம்பு நிறையா தண்ணியை குடிச்சிருவேன். அதுலேயே எனக்கு வயிறு ஃபில் ஆயிரும். மதியான நேரத்தில் சாப்பிட்டோன்னா முக்கியமாக தூங்கிடாதீங்க தயவுசெய்து. ஏதாவது ஒரு வேலையை பாருங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுத்து. அதுக்கப்புறம் ஈவினிங்கில் நான் காஃபி டீ குடிக்காதனால நான் பிளாக் காஃபி தான் குடிச்சுக்கிட்டேன். எனக்கு அதுவே ஃபுல்லாக இருந்ததுனால நான் ஓட்ஸ் கஞ்சி தான் நாட்டு சக்கரை போட்டு கொஞ்சமாக சியா சீட்ஸ் போட்டு பால் ஊற்றாமல் நான் காய்ச்சி நான் அதையே சாப்பிட்டுக்கிட்டேன். நான் ப்ளைனாக ஒரு ஆம்லெட் தான் போட்டு சாப்பிட்லாம்னு இருந்தேன். ஆனால் நான் ஆம்லெட் சாப்பிட்றதுக்குள்ளே ஹஸ்பண்ட் சிக்கன் வாங்கிட்டு வந்தாங்களா, சிக்கன் வாங்கிட்டு வந்து அதை நான் அவங்க ஃப்ரை மாதிரி போட்டு கொடுத்தாங்க, உப்பு கறி மாதிரி. அதை போட்டு நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டோம். நீங்கள் கிரேவி, குழம்பு அந்த மாதிரிலாம் விட்டு சாப்பிட்டுங்க. அந்த சில்லி அந்த ஐட்டம்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போது. காஃபி குடிக்க முடியாது, அதெல்லாம் என்னால் நிப்பாட்ட முடியாது அப்படிங்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிக்கிறங்க மில்கை. இல்லைன்னா ஒரு நாளைக்கு ஒரு டைம் எடுத்துக்கிறங்க, 2-3 டைம்லாம் சாப்பிடாதீங்க. நான் வந்து ஃபுல்லாகவே விட்டுட்டேன். அதனால் நான் அப்போ வந்து க்ரீன் டீ இல்லைன்னா பிளாக் காஃபி ரொம்ப ரேராக தான் குடிப்பேன், ஏதாவது குடிக்கணும் போல் இருந்துச்சுன்னா. அப்புறம் நைட்டு சாப்பாடை 8:30க்குள்ளே முடிச்சிருங்க. அப்புறம் 9க்கு வந்து க்ரீன் டீ சாப்பிடுங்க. க்ரீன் டீயில் வந்து இது வந்து லெமன் வித்து வந்து ஹனி ஃப்ளேவரு. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஃப்ளேவர் வாங்கிட்டு வருவாங்க இது முடிய. அப்போது ஒரு சில ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் துவக்கும். அப்போ நான் ஹனியும் கொஞ்சமாக லெமன் அதில் பிழிஞ்சு விட்டுக்கிடுவேன். இதில் வந்து எதுவுமே சேர்க்கல. நான் ப்ளைனாக இருக்கும்போதே நல்லா இருந்துச்சு. நான் அந்த மாதிரி தான் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. இல்லைன்னா கொஞ்சம் சியா சீட்ஸும் அதில் போட்டு நான் குடிப்பேன். இன்றைக்கி எதுவுமே போடலை, ப்ளைனாக போட்டு தான் குடித்தேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் வெயிட் லாஸ் ஆகும். நான் சொன்னது எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். முக்கியமாக தூங்கக்கூடாது. நான் தூங்கி ரொம்ப நாள் ஆச்சுங்க. இந்த வெயிட் லாஸ் ஆரம்பித்ததுலேருந்தே நான் தூங்குறதில்ல. சப்போஸ் ரொம்ப உடம்புக்கு முடியலை, ஏதாவது எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் உட்காந்து கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 அன் ஹவர் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி உட்காந்தே தூங்கிக்கிறேங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.